இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கேஸ்பர் மேரியா வான் ஸ்டென்பெர்க் என்ற ஒரு நபர், ரைட்டா. இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். கேஸ்பர் மேரியா வான் ஸ்டென்பெர்க், ரைட்டா. அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்டனி, ரைட்டா. இந்த பேலியோபாட்டனி என்ற ஒரு சப்ஜெக்டுக்கு, அதாவது ஓல்டு, பேலியோன்னு ஓல்டுன்னு அர்த்தம், ரைட்டா. பாட்டனின்னா தாவரவியல், ரைட்டா. அப்போ இந்த பழைய தாவரவியலுக்கு இவர் தான் தந்தை என்று அழைக்கப்படுகிறார், ரைட்டா. பேலியோனா ஓல்டுன்னு அர்த்தம், பாட்னினா தாவரவியல். பழைய தாவரவியல் என்ற சப்ஜெக்டுக்கு இவர் தான் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்டனி. எப்போ இவர் பிறந்தது 1761, 1838 இறந்துட்டார். வாஸ் பார்ன் இன் யூரோப்புன்ற ஒரு கண்டத்தில் இவர் பிறந்தார். நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஹீ எஸ்டாப்ளிஷ்டு, அதாவது ஹீ எஸ்டாப்ளிஷ்டு அவர் அமைத்தார். எதை அமைத்தார்? த பஹர்மைன் நேஷனல் மியூசியம், அருங்காட்சியகம், ரைட்டா. நேஷனல் மியூசியம்னா அருங்காட்சியகம், தேசிய அருங்காட்சியகத்தை அமைத்தார். எங்கே? அதனோட பேர் என்ன? அந்த நேஷனல் மியூசியம்ன்றது தேசிய அருங்காட்சியகம், பொதுவானது. பெஹர்மேன் அப்படின்றது அந்த மியூசியத்தோட பேர், ரைட்டா. பெஹர்மேன் என்ற நேஷனல் தேசிய அருங்காட்சியகத்தை இவர் அமைத்தார், ரைட்டா. எங்கே அமைத்தார் அப்படின்னா இன் ப்ரோக் என்ற இடத்தில் அமைத்தார், ரைட்டா. எஸ்டாப்ளிஷ்னா அமைத்தார். என்னத்தை? பெஹர்மைன் நேஷனல் மியூசியம் அப்படின்னா இந்த மியூசியத்தை எங்கே அமைத்தார்? ப்ரோக்யூவில் அமைத்தார், ரைட்டா, அந்த இடத்துல. அண்டு இஸ் டீம்டு டு பி த ஃபவுண்டர் ஆஃப் த மாடர்ன் பேலியோ பாட்டனி. அதுக்கடுத்து மேலும் இஸ் டீம்டு என்னது? கருதப்படுகிறது, ரைட்டா. டீம்டுனா கருதப்படுகிறது. எவ்வாறாக? இவர் தான் சொல்கிறாப்புல, இவர் கருதப்படுகிறார். எவ்வாறாக? டு பி த ஃபவுண்டர் ஆஃப் த மாடர்ன் பேலியோ பாட்டனி. அப்படி ஃபவுண்டர்னா ஒரு நிறுவனர் என்று கருதப்படுகிறது. எதற்கு? நவீன பழைய தாவரவியல், பேலியோ பாட்டனி பழைய தாவரவியலுக்கு இவர் தான், அதாவது நவீன பழைய தாவரவியல் என்ற ஒரு சப்ஜெக்டுக்கு இவர் தான் ஃபவுண்டர், நிறுவனர் என்று கருதப்படுகிறது, ரைட்டா. புரிஞ்சுதா? அப்போ நெக்ஸ்ட்டு பிர்பால் சகானி. அப்போ பிர்பால் சகானின்றது யாருன்றது பார்ப்போம், ரைட்டா. அப்போது ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோ பாட்டனி. அப்படி அவர் வந்து உலகத்துக்கு, ரைட்டா. இவர் வந்து இந்தியாவுக்கு, அதாவது பிர்பால் சகானி என்ற ஒரு சயின்டிஸ்ட்டு. ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் பேலியோ பாட்டனி. அப்படின்னா இந்தியாவில் உள்ள பழைய தாவரவியல் என்ற சப்ஜெக்டுக்கு இவர் தான் தந்தை என்று அழைக்கப்படுகிறது, ரைட்டா. அப்போ இவர் பிறந்தது அந்த 1891 1949. ஹீ பிரசன்ட்னா இவர் அர்ப்பணித்தார். ஹீ பிரசன்ட்னா வழங்கினார், அர்ப்பணித்தார், ரைட்டா. ஹீ பிரசன்ட்னா வழங்கினார்னு வச்சுக்கோ இந்த இடத்துல. ஹீ பிரசன்டட் ஹீஸ் ரிசர்ச், அவரோட ஆராய்ச்சி, ரைட்டா. இந்த இதில், அதாவது பேலியோ பாட்னின்னு என்னது? பழங்காலத்தில், இப்போ இல்லை அந்த இதெல்லாம், அந்த மரங்கள்லாம் இப்போ இல்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு, அது மக்கி போச்சு, அது இறந்து போச்சு, அந்த மரங்கள்லாம் கெட்டு போச்சு, பூமிக்குள்ளே புதையுண்டு கிடக்கிறது. போஷில்னா படிமங்களாக கிடக்குது. அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அது எந்த மாதிரி மரங்கள் அப்படின்ற படிக்கிறதுக்கு பேர் தான் பேலியோ பாட்டனி, ரைட்டா. அப்போ ஹீ பிரசன்ட்னா இவர் வழங்கினார். எதை வழங்கினார்? ஹீஸ் ரிசர்ச்னா ஆராய்ச்சி. எதில் ஆராய்ச்சி பண்ணான்னு பார்ப்போமா? ஆன் 2 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் பேலியோ பாட்டனி. அப்போ இந்த பேலியோ பாட்டனி பழங்கால தாவரவியலில் 2 பகுதிகளில் ஆராய்ச்சி பண்ணார். 2 சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு, இதுக்குள்ளேயுமே 2 சப்ஜெக்ட். இப்போ கெமிஸ்ட்ரின்னு இருக்கிறீங்க, அதுக்குள்ளே ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு இல்லையா. பாட்டனின்னு ஏகப்பட்ட இருக்குல்ல, ஃபிசிக்ஸ்குள்ளே ஏகப்பட்ட இருக்குல்ல. அது மாதிரி இந்த பேலியோ பாட்டனி என்ற சப்ஜெக்டில் இவர் 2 பிரிவுகளில் ஆராய்ச்சி பண்ணார். ஆன் 2 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், 2 வெவ்வேறு ஏரியாஸ்னால் நிலம் கிடையாது, அந்த வெவ்வேறு பகுதிகளில் ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார், ரைட்டா. மொதல் பகுதி என்னென்னு பார்ப்போமா? த அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் பேலியோஜிக் ஃபெர்ம்ஸ்ன்றான். அப்போ அனாட்டமின்னு என்னது? அதாவது உடலுக்கு உள்ள, அந்த மரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோட வேலைப்பாடுகள், ரைட்டா. அண்டு மார்ஃபாலஜின்னு வெளித்தோட்டம், ரைட்டா. எல்லாமே பழங்காலத்து மரங்களை பற்றி தான் சொல்கிறான். எதை எங்கேருந்து ஆராய்ச்சி பண்ண முடியும்? ஃபோசிலிருந்து ஆராய்ச்சி பண்ண முடியும். பூமிக்குள்ளே புதையண்டு எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ அது அனாட்டமின்னா வெளியில் உள்ளது, ரைட்டா. அதாவது உள்ளே உள்ளது, அந்த மரத்துக்கு உள்ள செல்கள், இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணார். மார்ஃபாலஜின்னு வெளித்தோற்றம் ஆஃப் எதை ஆராய்ச்சி பண்ணார்? பேலியோஜிக் ஃபெர்ம்ஸ்ன்றான். பேலியோஜிக் ஃபெர்ம்ஸ்னால் அதுதான்
அந்த மரங்கள் பழங்காலத்து மரங்கள்னால் பேலஜிக் ஃபெர்ம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா பூக்கள் பூக்காத காலத்தில் இருந்த மரங்கள்னு அர்த்தம். பூக்கள்லாம் இப்போ எல்லாத்துலேயும் பூத்துட்ருக்கேன். அப்போ அது அந்த காலத்தில் அது கிடையாது. அப்போ அதில் ஆராய்ச்சி பண்ணார் ஒரு டாபிக். ரெண்டாவது த ஃபோசில் பிளான்ஸ் ஆஃப் த இந்தியன் கோண்டுவானா ஃபார்மேஷன். கோண்டுவானான்னு சொல்லி மலைக்காடுகள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா, சோஷியல் சயின்ஸில். அப்போது இவர் என்ன பண்ணார், அந்த கோண்டுவானா என்ற காட்டில் போயிட்டு எதை இப்போ ஃபோசில்னது படிமங்கள், பூமிக்குள் உள்ள படிமங்கள், தாவர படிமங்கள், ரைட்டா. ஃபோசில் பிளான்ஸ்னால் தாவர படிமங்களை எங்கே போய் எடுத்தார், இந்தியன் கோண்டுவானா ஃபார்மேஷன்ஸ். அப்போ இந்தியாவில் உள்ள கோண்டுவானா ஃபார்மேஷனில் போய் எடுத்து ஆராய்ச்சியை தொடர்ந்தார் அப்படிங்கிறார். சரி, ஒரு செகண்ட். இந்தியாவில் ஆராய்ச்சியை தொடர்ந்தான்றான். நெக்ஸ்ட் ஃபோசிலைசேஷன். அப்போ ஃபோசில்னா படிமங்கள். அப்போ ஃபோசிலைசேஷன் என்னன்னு பார்ப்போமா. ஃபோசிலைசேஷன் சொன்னது நல்லா கவனிச்சுக்கணும். ஃபோசிலைசேஷனா ஃபோசில்னா படிமம். அப்போ ஃபோசிலைசேஷன் என்னது, படிமமாதல். ஃபோசிலைசேஷனா படிமமாதல், ரைட்டா. ஃபோசில்னா படிமங்கள் பூமிக்குள்ள வருது. அப்போ எப்படி படிமம் ஆயிடுச்சுன்றது பார்க்குறது தான் ஃபோசிலைசேஷன், ரைட்டா. படிமமாதல். அப்போ த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபோசில்ஸ். அப்போ இந்த ப்ராசஸ்னா செயல்முறைகள், இந்த ஃபார்மேஷன்னா உண்டாவது. ஃபோசில்னா படிமங்கள் எவ்வாறு உண்டாகிறது, ஃபார்மேஷனாக உண்டாகிறது. ஃபோசில்னா படிமங்கள் உண்டாவதின் செயல்முறைகள், அது எவ்வாறு உண்டாகிறதுன்றது பார்க்கலாம். இந்த ராக்ஸ்னால் பாறை இருக்குல்ல, பாறைகளில் படிமங்கள் உண்டாவதின் செயல்முறைகள், அவைகள் எவ்வாறு அழைக்கிறோம், அழைக்கப்படுகிறது ஃபோசிலைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஃபோசிலைசேஷன் என்னது, படிமமயமாக்கல், ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸ்னு ஒரு செயல்முறைகள், ரைட்டா, ஒரு வேலை செய்யுது. என்ன செய்யுது, ஃபோசில் ஃபார்மேஷன். ஃபோசில்னா படிமங்கள் உண்டாவும் செயல்முறைகள். அது எங்கே, இந்த பாறைகளில் ஃபோசில்கள் உண்டாகும் செயல்முறைகளை செய்யும் பேர் ஃபோசிலைசேஷன் அழைக்கப்படுகிறது, ரைட்டா. அடுத்து காமன் மெத்தட் பொதுவான வழிமுறைகள். இது எப்படின்னு பார்ப்போம். காமன் மெத்தட்னா இதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. ஃபோசிலைசேஷனா படிமமாதலில் ஒரு பொதுவான வழிமுறைகள் இருக்கின்றன. இன்க்ளூட்ஸ் அப்படின்றான். இன்க்ளூட்னு என்னது, அடங்கி இருக்கிறது. அந்த காமன் பொதுவான வழிமுறைகள் ஃபோசிலைசேஷன், அது ஃபோசில்னா படிமமாதலில் அடங்கி இருக்கிறது. அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு பார்ப்போமா. பெர்டிஃபிகேஷன் சொல்கிறான். பெர்டிஃபிகேஷன் அது கல்லாக மாறிடும். இந்த மரங்களில் உள்ளே போன உடனே, பூமிக்குள்ளே போனோம்னா கல்லாக மாறிடும், ரைட்டா. அதை கல் ஆகிறது. அது பெர்டிஃபிகேஷனா கல்லாக மாறிடும். அல்லது ரெண்டாவது ஒரு மெத்தட், ரைட்டா. காமன் மெத்தடில் இது ஒன்று. அடுத்து மோல்டு அண்டு கேஸ்ட், இது ஒரு மெத்தட். அப்போ மோல்டு அண்டு கேஸ்ட்னு சொன்னால் அதனுடைய மீனிங் என்னென்னு பார்ப்போம். மோல்டுன்னு என்னது, ஒரு அச்சுன்னு என்னது, உதாரணத்துக்கு உங்கள் கத்தி, அது ஒரு அச்சு. பானை ஒரு அச்சு. பானை எதில் செஞ்சாங்க, ஒரு அச்சில் தான் செய்ய முடியும். பானை அப்படியே செஞ்சு வந்துடுமா. இப்போ நீ குக்கர் வச்சுருக்க, குக்கர் எப்படி வரும், ஒரு அச்சில் வச்சு தான் அதை செய்ய முடியும், ரைட்டா, அந்த குக்கர். அப்போ ஒரு அச்சு மோல்டுன அச்சு மட்டும் அச்சு மட்டும் கேஸ்ட்னது வார்ப்பு. அது அச்சுன்றது ஒரு வடிவமைப்புன்னு அர்த்தம், ரைட்டா. அப்போ அது கேஸ்ட்ன்றது அந்த வடிவமைப்பு இல்லாத போது அது நிரப்புறது, ரைட்டா. அப்போ இப்போதைக்கு அச்சு மற்றும் வார்ப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வழிமுறை, ரைட்டா. அடுத்து கார்பனைசேஷன். கார்பன் மயமாக்குதல், ரைட்டா. கார்பனைசேஷன்னா என்னது, கார்பன் ஆக்குதல், ரைட்டா. இது ஒரு மூணாவது வழிமுறை. அப்போ நாலாவது வழிமுறை என்னது, ப்ரிசர்வேஷன். அப்போ நாலாவது வழிமுறை என்னது, ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னால் பதப்படுத்துதல், ரைட்டா. ப்ரிசர்வேஷன் என்னது, பதப்படுத்துதல், ரைட்டா. அடுத்து அஞ்சாவது கம்ப்ரெஷன் என்னது, கம்பர்னா அழுத்தம் கொடுக்குறது, ரைட்டா. கம்ப்ரெஷனை அழுத்தம் கொடுக்குறது. அண்டு ஆறாவதாக இன்ஃபில்ட்ரேஷன் ஊடுருவுறது, ரைட்டா. இன்ஃபில்ட்ரு அப்படின்றனா ஊடுருவுறது, ரைட்டா. இந்த 6 மெத்தேடில் தான் என்னது இது நடக்குது ஃபோசிலைசேஷன் நடக்கிறது, ரைட்டா. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பெர்டிஃபிகேஷனை பார்க்கலாம். அப்போ பெர்டிஃபிகேஷனை கல்லாகுதல். அது எப்படி, இந்த தாவரங்கள் பூமிக்குள்ளே போனோம்னா கல்லாக மாறுகிறது. தாவரங்களோ மனுஷங்களோ இறந்து உள்ளே போயிடுறாங்க. இப்போ தாவரங்கள் பற்றி தான் படிச்சிருக்கோம். தாவரங்கள் பூமிக்குள்ளே
சிறியண்டு போகுது இல்லையா, ஒரு தாவரம் வந்து செத்து போச்சுன்னா கீழே விழுந்துருது, கொஞ்சம் நாள் வச்சு மண்ணு மூடிடுது, அது பூமிக்குள்ளே போயிடுது இல்லையா, அது எப்படி கல்லாக மாறுகிறதுன்னு பார்ப்போம். மினரல்ஸ் லைக் சிலிக்கா அப்படின்றான். அப்போ மினரல்ஸ் என்னது, கனிமங்கள்னு அர்த்தம். கனிமங்களில் உள்ள ஒன்று சிலிக்கா, ரைட்டா. மினரல்ஸ் கனிமங்கள், லைக் சிலிக்கா, உதாரணமாக சிலிக்காவை எடுத்துக்கொள்வோம்ன்றான். கனிமங்களில் உள்ள லைக் உதாரணமாக சிலிக்கா சுலோலி பெனட்ரேட்னு ஊடுருவுதல், ரைட்டா. சிறிது சிறிதாக பெனட்ரேட் ஊடுருவுகிறது. இங்கே இன் உள்ளே ஊடுருவுகிறது. இப்போ ஒரு மரம் பூமிக்குள்ளே புதையண்டு போயிடுச்சு, ரைட்டா. பூமிக்குள்ளே போய் மண் மூடிடுச்சுன்னு வச்சுக்கிறோமே, அதுக்குள்ளே இந்த சிலிக்கா வந்து அந்த மரத்தில் என்ன இருக்கும், இலை செடி கொடி இதெல்லாம் இருக்கும், அதை வேர் இருக்கும், ப்ளஸ்ஸு அந்த கட்டை இருக்கும். அந்த கட்டைக்குள்ளே வேருக்குள்ளே இலைக்குள்ளே இந்த சிலிக்கா ஊடுருவி போகும், ரைட்டா. பூமிக்குள்ளே சிலிக்கா இருக்குது, மினரல் இருக்குது, மினரல் ஏகப்பட்ட மினரல் இருக்குது. இப்போ உதாரணமாக சிலிக்காவை தான் எடுத்துக்கிறான். இந்த சிலிக்கான ஊடுருவி போகும் அந்த இலைக்குள்ளே. நான் தான் சொல்கிறான், சுலோலி பெனட்ரேட் ஊடுருவி செல்லும், இன்னும் உள்ளே. அண்டு அதுக்கடுத்து என்ன செய்யும், ரீப்ளேஸ் த ஒரிஜினல் ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர். அப்போ ரீப்ளேஸ்னால் மாற்றிடும். சிலிக்கா உள்ளே போனவுடனே அந்த இப்போ உதாரணத்துக்கு இலை இருக்குது, இலை வந்து பூமிக்குள்ளே மண்ணை மூடிடுச்சு. அந்த இலைக்குள்ளே சிலிக்கா போய் அந்த இலையை மக்க வச்சு இலையே இல்லாமல் செஞ்சிடும். சிலிக்கா மட்டும்தான் இருக்கும், புரியுதா. அதெல்லாம் தின்னு சாப்பிட்டுட்டு அது சிலிக்கா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும், ரைட்டா. அதான் சொல்கிறான். அண்டு ரீப்ளேஸ் அப்படின்றான். என்ன செய்யும், அண்டு ரீப்ளேஸ் என்னது, பதிலாக அந்த இலைக்கு பதிலாக என்ன இருக்கும், ரீப்ளேஸ் த ஒரிஜினல் ஆர்கானிக் டிஷ்யூ. ஒரிஜினலாக உண்மையான ஆர்கானிக் என்னது, கரிம திசு. அப்போ இந்த இலை வந்து உண்மையான கரிம திசு தானே. இலை செடி கொடிகள் பூமிக்குள்ளே போச்சுன்னா உண்மையான கரிம திசுகளை தின்னுட்டு இது என்ன செய்யும், அது இல்லாமல் ஆக்கிடும், ரைட்டா. அதுதான் சொல்கிறேன், ரீப்ளேஸ்னால் மாற்றிவிடும், ரைட்டா. புது பதிலாக மாற்றிடும், ரைட்டா. எதை மாற்றிடும், இந்த ஒரிஜினல் ஆர்கானிக்னா அது மரம் செடி கொடியில் ஆர்கானிக் தானே. கரிம திசுக்கள், அதில் திசு இருக்கும் இல்லையா, இறக்கும்போது திசு இருக்கும், இறந்ததுக்கப்புறம் இருக்காது. ஆனால் பூமிக்குள்ளே போனால் அதெல்லாம் தின்னு சாப்பிட்ரும், இது சிலிக்கா, ரைட்டா. அண்டு ஃபார்ம்ஸ், அதுக்கடுத்து என்ன உண்டாகுது, அண்டு ஃபார்ம்ஸ்னு உண்டாக்குகிறது. எதை, ராக் லைக் ஃபோசில் அப்படின்னா ஒரு பாறை மாதிரி உண்டாகிடுது. இந்த சிலிக்கா சின்னதாக இருக்குது, அது தின்னு அதெல்லாம் அந்த மரங்களை எல்லாம் தின்னு என்னது, ஒரு பாறை மாதிரி ஆயிடுது, பெருசாகிடுது, ரைட்டா. ஒரு கடினமான பொருளாக ஆகிடுது. அண்டு ஃபார்ம்ஸ்னு உண்டாகிறது ராக் லைக் ஸ்ட்ரக்சர். ராக்னா பாறை மாதிரி உள்ள ஒரு ஃபோசிலே உண்டாக்குது, ஃபோசில் படிமத்தை உண்டாக்குகிறது, ரைட்டா. நெக்ஸ்ட், திஸ் மெத்தட் ஆஃப் ஃபோசிலைசேஷன். அப்போ இந்த மாதிரி வழிமுறைகள், இந்த மாதிரி வழிமுறைகள் ஆஃப் ஃபோசிலைசேஷனை படிமமயமாக்குதல். பிரிசர்வ்னா என்னது, பாதுகாக்கப்படுகிறது. ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பார்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி வழிமுறைகளில் ஃபோசிலைசேஷனில் அப்போ அந்த இலை மர செடிகளில் அந்த ஃபோசிலில் தானே இருக்குது, பாறையாக இருக்குது, ஆனால் உள்ளதை இருக்குது, ரைட்டா. அதை ஆராய்ச்சி பண்ண தெரியும், ரைட்டா. அப்போ மெத்தட், இந்த மாதிரி வழிமுறைகள் ஆஃப் ஃபோசிலைசேஷனை படிமமயமாக்குதல். பிரிசர்வ்னா பாதுகாக்கப்படுகிறது. அப்போ உள்ளேயே பாதுகாக்கப்படுது, அந்த சிலிக்காக்குள்ளேயும் அது இருக்கிறது, பிரிசர்வ்னா பாதுகாக்கப்படுகிறது. எதை, ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பார்ட்ஸ், அந்த மரத்தில் உள்ள கடினமான மற்றும் இலகுவான பகுதிகள் பாதுகாக்கப்படுகின்றன, ரைட்டா. அந்த ஃபோசிலுக்குள்ளே அந்த பாறை மாறிடுச்சு இல்லையா, அதுக்குள்ளே தான் இது ரெண்டுமே இருக்குது. மரத்தோட எல்லா சாமான்களும் அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா. உள்ள பூமிக்குள்ளே போனது. மோஸ்ட் போன்ஸ்னால் எலும்புகள். மோஸ்ட் போன்ஸ் அண்ட் வுட் ஃபோசில்ஸ் ஆர் பெட்டிஃபைடுன்றான். அப்போ மோஸ்ட் போன்ஸ் என்னது, எலும்புகள், மற்றும் அந்த என்னது வுட்டுன்றது என்னது, மரத்தோட வுட்டு. இப்போ மனுஷனாக இருந்தால் எலும்பு, மரமாக இருந்தால் வுட் இருக்குல்ல, வுட்டுன்னா கட்டை, மரக்கட்டை. இப்போ இலையை சாப்பிட்றது, கட்டையும் சாப்பிட்ரும். எப்படி சாப்பிட்றோம், அதை கூலாக்கி சாப்பிட்றோம். எலும்பையும் கூட கூலாக்கிடும். மனுஷன் கொஞ்சம் நாள் கழித்து எலும்பு கொஞ்ச நாள் வரைக்கும் 100 வருஷம் வரைக்கும் இருக்கும், அதுக்கடுத்து எலும்பு கூலாக மாறிடும். அதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான், மோஸ்ட் போன்ஸ் அதிகமான எலும்புகள் மற்றும் வுட்டுனா கட்டைகள், கட்டை ஃபோசில்ஸ்னால் என்னது, படிமங்கள் இருக்கின்றன. எவ்வாறாக, பெட்ரிஃபைடுனா கலங்கி இருக்கின்றன. அதாவது கலங்கினா கூழ் மாதிரி இருக்கின்றனன்னு சொல்கிறான், ரைட்டா. பெட்ரிஃபைடு என்னது, கலங்கி உள்ளது, ரைட்டா. அடுத்து மோல்டு, ரெண்டாவது மோல்டு அண்டு கேஸ்ட். மோல்டுன்னா அச்சு மற்றும் வார்ப்பு, ரைட்டா. இது ஒரு வழிமுறைகள் ஃபோசிலைசேஷனுக்கு, ரைட்டா. 6-7 வழிமுறைகள் இருக்குது, அதில் ஒன்று முடிஞ்சிடுச்சு.
இன்னும் என்னது மோல்டு அண்ட் கேஸ்ட். மோல்டுன்னு என்னது அச்சு மற்றும் கேஸ்ட்னா வார்ப்பு. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ ரிப்ளிகா ஆஃப் எ பிளான்ட் அப்படின்ட்டா. அப்போ ரிப்ளிகான்னு என்னது? ரிப்ளிகா ஆஃப் எ பிளான்ட். ரிப்ளிகா என்னது? பிரதி. இப்போ நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோம் இல்லையா, ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் ஜெராக்ஸ் எடுக்கிறோம், அதுக்கு பேர் பிரதின்னு சொல்கிறாங்க இல்லையா. பிரதினா காப்பி. அதான் இது வந்து காப்பி தான். ரிப்ளிகான ஒரு காப்பி, பிரதி ஆஃப் எ பிளான்ட், ஒரு தாவரத்தின் பிரதியானது ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோ. ஆர் அனிமல், தாவரம் அல்லது அனிமல், மிருகங்கள். இஸ் ப்ரிசர்வ்டு. ப்ரிசர்வ்டு என்னது? பாதுகாக்கப்படுகிறது. எங்கே? இன் செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட்ரி ராக்ஸ்னு என்னது? எங்கே பாதுகாக்கப்படுகிறது? ப்ரிசர்வ்டுன்னு சொன்னால் இது செடிமெண்ட்ரி ராக்கில் பாதுகாக்கப்படுகிறது. செடிமெண்ட்ரி ராக்ஸ் என்னது? வண்டல் பாறைகள். ரைட்டா? செடிமெண்ட்ரி ராக்ஸ்னால் வண்டல் பாறைகளில் இவைகள் பாதுகாக்கப்படுகின்றன. வென் த ஆர்கானிசம்னா உயிரினங்கள் கெட்ஸ் பரீட். பரீட்னா இறந்ததுக்கப்புறம் தோண்டி உள்ளே போச்சுறாங்களே. இப்போ இன்னைக்கு நான் இறந்துட்டேன்னு என்ன போச்சிருவீங்க, நான் என்ன ஆவேன்? கொஞ்ச நாள் கழித்து மண்ணுக்குள்ளே மண் என்ன செய்யும்? சதையெல்லாம் சாப்பிட்ரும். ஒரு 2 மாதத்தில் ஏன்னா திரும்பி தோண்டி பார்த்தா எலும்பு தான் இருக்கும். ஒரு 100 வருஷங்களையும் தோண்டி பார்த்தா எலும்பு இருக்காது. ஏட்டா? அந்த எலும்பும் மண்ணை பாறையாக மாறிடும். ஏட்டா? நான் பாறையாக மாறிடுவேன். ஏட்டா? அடுத்து இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு தோண்டி பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோலாக மாறிடுவேன். ரைட்டா? அதுதான். அது மரங்களும் அப்படித்தான். ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வென் த ஆர்கானிசம் கெட்ஸ் பரீட் அப்படின்னா, ஆர்கானிசம் உயிரினங்கள் கெட்ஸ்னா பரீட்னா புதைக்கப்பட்டால், கெட்ஸ் பரீட்னா அது சேர்த்து புதைக்கப்பட்டால் பூமிக்குள்ளே. எங்கே? இன் செடிமெண்ட் வண்டல் பாறைகளில், வண்டல் இடத்துல மண் வந்து வண்டலாக இருக்கக்கூடிய இடத்துல புதைக்கப்பட்டால் இட் இஸ் டிசால்வ்டு. இது வந்து கரைந்து விடும். இது இப்போ பூமியில் புதைக்கிறாங்க இல்லையா, அப்போ பூமியில் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியிலே உடம்பெல்லாம் கரைஞ்சிரும். இப்போ மண்ணுக்குள்ளே தண்ணி இருக்குல்ல, தண்ணி இருக்கிறனால தானே உனக்கு இந்த மரம் செடி கொடிகள் வளருது. இப்போ மரம் வைக்கிற மரம் அது வேறு என்ன செய்யுது? பூமிக்குள்ள உள்ள மண்ணில் உள்ள அந்த ஈரத்தை இழுத்து தானே மேலே கொடுக்குது. அப்போ அந்த ஈரமானது என்ன புதைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த மண்ணில் உள்ள ஈரமானது என் உடம்பெல்லாம் சாப்பிட்ரும். ரைட்டா? அதான் சொல்கிறோம். வென் த ஆர்கானிசம் கெட்ஸ் பரீட்னா ஒரு உயிரினம் புதைக்கப்பட்டால், எங்கே? செடிமெண்ட் வண்டல் மண்ணில் புதைக்கப்பட்டால் இட் இஸ் டிசால்வ்டு. இதுக்கு அந்த உடம்பே கரைஞ்சிரும். இதில் மண்ணில் கரைஞ்சிரும். பை எதனால் கரைஞ்சிரும்? பை அண்டர்கிரவுண்ட் வாட்டர். அண்டர்கிரவுண்ட் பூமிக்கு கீழே உள்ள தண்ணியில் கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? என் உடம்பு நீங்கள் புதைச்சிடுறீங்க, என் உடம்பெல்லாம் கரைஞ்சிருது. அப்போ நான் என்னை புதைச்ச இடம் வந்து காலியாக இருக்குமா? அது ஒரு ஹோல் மாதிரி இருக்குமா? மண்ணெல்லாம் சுற்றி சாப்பிட்ருது. அப்போ அது ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். என்னை நான் எவ்வளோ இடத்த வந்து பூமிக்குள்ளே போய் புதைச்சதுக்கப்புறம் ஆக்குப்பை பண்ணிக்கிறேனோ அந்த இடத்துல வந்து தண்ணியெல்லாம் என் உடம்பை சாப்பிட்ருதுன்னு சொன்னால் அப்போ அந்த இடம் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ரைட்டா? ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். நான் உள்ள பூமிக்குள்ளே படுத்த இடம் வந்து அதை சொல்ல வாட்டர், அது தண்ணி அண்டர்கிரவுண்ட் வாட்டரால் டிசால்வ் கரைந்து போய்விடும். லீவிங் ஏ ஹோல் டிப்ரெஷன். ஹோல்னால் என்னது? ஹோல் டிப்ரெஷன் என்னது? ஒரு வெற்று டிப்ரெஷன் என்னது? மனச்சோர்வு. அப்போ இங்கே எதிராக மனச்சோர்வுன்னு கேட்குறீங்களா? அதாவது டிப்ரெஷன் மனுஷங்களுக்கு தானே வரும். இங்கேயே மனச்சோர்வு செத்தவனுக்கு வருமானு கேட்டால் அது இந்த இடத்துல சயின்ஸில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஹோலோன்னா ஒரு வெற்றிடம் உண்டாகிறது. ரைட்டா? அதை தின்னுட்டு நான் படுத்த இடம் போகிற காலியாக இருக்குது. ஹோலோனா வெற்றிடம் டிப்ரெஷன், அதை வெற்றிட மனச்சோர்வை உண்டாக்குறது. இந்த இடத்துல மனச்சோர்வுன்னு என்ன மீனிங்னா, மனச்சோர்வு தான் உண்மையான மீனிங்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, என்னை சுற்றி உள்ள, நான் பூமியில் வந்து படுத்திருக்கேன், உள்ளே என்னை போச்சிருங்க என்னை சுற்றி உள்ள இடங்களில் வந்து நான் என்னவா தென்படுகிறேன் என்றால் நான் வந்து